மேடம் கிளம்பிட்டீங்க? ஹாய், வாங்க. இன்னைக்கு என் கூட வந்து சேர்ந்து நான் ஒரு விஷயம் வாங்க போகிறேன். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, வெளில வந்து வெயில் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கண்ணாடி போட்டுருக்கேன். மூஞ்சே பர்பிள் கலரில் தெரியுது. பரவாயில்லையே, மெயின் ரோட்டில் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துருக்கோங்க. நானே இப்போ தானே பார்க்குறேன். எடிட் கேமரா வீடியோ எடுத்திருக்காரு. சரி வாங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே தங்க மாளிகை. ஏடா தங்க மாளிகைக்கு கூட்டிகிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் என்ன வாங்குகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கிராம் வந்து 8270. சரிம்மா. இது வந்து சடனாக ஒரு பிளான் தான் இந்த ஜுவல்லரி. ஃபைனலாக எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கொளுத்துற வெயிலில் யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கார்ஃப் போடாமல் போயிடாதீங்க. மெயினாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நான் ஹெல்மெட் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு ஹெல்மெட் போட்டால் என்னமோ போட்டு கட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் ஹெல்மெட் யூஸ் பண்ண மாட்டேன். பட் லாங்காக ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஹெல்மெட் போடுவேன். நான் நியர்பை ஷாப்புக்கு தான் வந்ததுனால நான் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு வந்தாச்சு. பெட்டர் இந்த மாதிரி போட்டுட்டு போங்க, வெயில் பயங்கரமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வெயிலுக்கு டெண்டர் கோகோனட் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால் இளநீ குடிங்க, உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சரியா? வாழ்க்கை அது தனி தெரியும் எடுக்கம்மா, அவங்களுக்கு என்ன தெரியும்? Hey.
சரி, இந்த கோல்டு காயின் எதுக்காக வாங்கினேன்னு நான் சொல்லவே இல்லை. ஆமாம், அது சொல்லிடவா? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அது ஸ்கார்ஃப்லாம் எனக்கு நீங்கன்னு தெரியாது. ஓ, ஸ்கார்ஃப் கட்டிடுவா? கண்ணாடி கண்ணாடி போட்டுக்கோங்க, மாசாக இருக்கீங்க. ஓகே. இப்போ இப்போ டபுள் மாசாக இருக்கீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்க. இந்த காயின் எதுக்காக வாங்கினேன்? நான் வந்து எப்போவுமே இந்தியாவில் வந்து கொஞ்சம் காசு வந்து எப்போவுமே சேர்த்து வச்சுப்பேன். டெய்லி வந்து ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணுவேன். ஸோ சேவ் பண்ணும்போது எனக்கு வந்து உண்டியல் ஃபுல் ஆகிடுச்சு. அந்த உண்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரிலாம் இருக்காது. காசு போட்டு அதை உடச்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த உண்டியல் எப்படி இருக்கும்னா, ஒரு குட்டி ட்ரா இருக்கும். அந்த ட்ராக்குள்ளே வந்து நான் போட்டுருவேன் காசுலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கும். எனக்கே தெரியாது, நான் ஓப்பன் பண்ணியும் பார்க்க மாட்டேன். அப்படி சேரும்போது இன்றைக்கி வந்து நிறைய காசு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, இன்றைக்கி ஃப்ரைடே ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ட்ராக்குள்ளே நான் ஒரு 100 ருபீஸ் போய் எடுத்துகிட்டு போய் போட போனேன். அப்போது ட்ரா வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஃபுல்லாக இருக்கே, நிறைய காசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறச்ச நான் வீடியோலாம் எடுக்கலை, மிஸ் பண்ணிட்டேன். எதுவுமே எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் எனக்கு தோணலை, நான் அந்த மாதிரிலாம் வாங்குவேன் அப்படிங்கிறதுலாம் தோணலை. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எல்லா காசும் சேர்த்து வைக்கும்போது கிட்டத்தட்ட அதில் பார்த்திங்கன்னா ஒரு 22,000 இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், இது என்ன பண்ணலாம், எப்படியும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காசை எடுத்து வச்சா ஏதாவது ஒரு உதவாத செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டா, இன்றைக்கி கோல்டு வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, அதனால் இன்றைக்கி கோல்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன். சரி, ரெடி ஆகிட்டா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்கியாச்சு. அது என்ன அதுங்கிறத நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி அங்கேயே ஷாப்லேயே காமிச்சேன் இல்லையா. 2 கிராம் காயின் வாங்கியிருக்கேன். ஏன்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாகிட்டே போகுது. சரி அப்படின்ட்டு வாங்கியாச்சு. கண்ணாடி காட்டியிருந்தேங்க, போதும், ரொம்ப சீன் போடுற மாதிரி இருக்கா, அதனால சரி. செம்ம வெயிலுங்க. கண்டிப்பாக வெயிலில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கார்ஃபு கண்ணாடிலாம் போட்டு போங்க. முடிஞ்சால் லாங் ட்ராவல் போகிறதா இருந்தால் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு போங்க. இதுக்கே கையெல்லாம் பயங்கர டேன் ஆயிரும். நிஜமாகவே எனக்கு வந்து டேன் சீக்கிரமாக வந்துடும். கைக்கும் ஃபேஸ்க்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால நான் மோஸ்ட்டாக எப்போவுமே வெயிலில் அவாய்ட் பண்ணிப்பேன் எப்போவுமே. இன்றைக்கி வேறு ஆப்ஷன் இல்லை, சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேவ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம், நல்ல விஷயமா, நமக்கு தேவையான ஒரு விஷயமா வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஃபேமிலி, குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கும்போது சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். வாங்க குடி. கார்த்தி எடுத்துகிட்டே வரல. கார்த்தி எடுத்துருந்தீங்களா? போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். மேடம், ரெடி ஆகிட்டீங்க போல ட்ரைவ் பண்ண? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சேரீயில் உங்களை ட்ரைவ் பண்ணி பார்க்குறோம். லாஸ்ட் டைம் மாடர்ன் கலரில் வந்தீங்க. ட்ரைவ் பண்ணுறோம், இங்கே ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஓகே, பேர் ஃபுட்டில் நம்ம பண்ணி பார்க்கலாம், ரிவர்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஃபுட்லேயே நான் இப்போ வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணுறேன். சீட் பெல்ட் ஏன் போடலன்னு சொல்லுவாங்க. இப்போ போட்டிருக்காங்கப்பா.
கிரவுண்டுக்கு. லாஸ்ட் டைம் இந்த கிரவுண்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே லைவ் பண்ணோன்னு நினைக்கிறேன். கிரவுண்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணலாம் கிரவுண்டில் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு 8 போடுவோம். ரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. போலாமா? போயிட்டா பாய். வரட்டா. என்ன மேம் ட்ரைவ் முடிஞ்சா? முடிஞ்சுதா? வீட்டுக்கு போகலாமா? அவ்வளோதானா? கிரவுண்டுக்கு போயிட்டு பார்த்தீங்களா? கிரவுண்ட் பார்த்துக்கலாம். கிரவுண்ட் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்து. போகலாமா? ஓகேண்ணா. வாங்க. சாரிலையும் என்னால் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலி ட்ரைவ். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் சொல்லுங்கள். என்ன அப்டேட்ஸு? ஷர்மிஸ் vlogs அப்டேட்ஸ். ஷர்மிஸ் vlogs அடுத்தா அசாம் சீரீஸ் தாங்க போடணும். ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அசாம் சீரீஸ் சீக்கிரமாக வந்துடும்.